திருப்பரங்குன்றம் கோவிலில் காலையில் முருகனை வழிபட்ட விசிக தலைவர் திருமாவளவனின் காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோவிலுக்கு வந்த ஒருவர் திருமாவளவனுடன் செல்ஃபி எடுக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் செல்ஃபிக்காக விபூதியை திருமாவளவன் அளிக்கும் காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெற்றியில் இருக்கக்கூடிய விபூதியை அழித்துவிட்டு செல்ஃபிக்காக அவர் போஸ்ட் கொடுக்கக்கூடிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை முடிய செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், என்ன நடந்ததுங்க? கண்டிப்பாக சாம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்று காலை சாமி தரிசனம் செய்வதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வருகிறார். அப்போது கோவிலில் கும்பாபிஷேக பணிக்காக வேலைப்பாடுகள் நடைபெற்று வருவதால் மூலவர் சன்னதியில் சாமி தரிசனம் செய்யாமல் சண்முகர் சாமி தரிசனம் செய்யப்பட்டது. அப்போது கோவில் அர்ச்சகர் மூலம் திருமாவளவன் நெற்றியில் பூசப்பட்ட விபூதியானது மீண்டும் சாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே செல்லும் போது கோயிலுக்குள் வந்த பக்தர்கள் திருமாவளவன் செல்ஃபி எடுக்க முற்பட்டனர். அப்போது செல்போனை வாங்கிய திருமாவளவன் செல்போனின் கேமராவை பார்த்து விபூதியை அழித்துவிட்டு தம்பதியுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். கோவிலுக்கு வருகை தந்த பின்பு நெற்றியில் வைக்கப்பட்ட விபூதி அளிக்கப்பட்டதால் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. ஷாம்.